வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் செய்ய போகிறோம். இங்கே 1 டம்ளர் அரிசியை, அதாவது பச்சரிசிங்க, நார்மலாக ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி தான். இந்த பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கல் மண்ணெல்லாம் களைஞ்செடுத்துட்டு இந்த மாதிரி துணியில் உலர்த்தி வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷமாக. இப்போ பார்த்திங்கன்னா ஈரம் இருக்கும், ஆனால் ஒட்டாது. அந்த மாதிரி சுத்தமாக ரொம்ப வரன்னு ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் ஈரத்தன்மையோடவே இருக்கட்டும். அதுக்குன்னு ரொம்ப ஈரமாகவும் விட்டுறாதீங்க. பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி போட்டோன்னா இப்படி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பவுடராக அடிச்சுக்கலாம். இப்போ நைஸாக அடிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஜல்லிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குருணையெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் இந்த குருணையை அடுத்த ஈடில் போட்டு திரும்பி ஜார் ஓட்டி நீங்கள் ஜல்லிச்சுக்கலாம். இங்கே ஒரு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அடித்து வச்சுருக்கோம். அதுக்கு ரொம்ப ஃபைனாக அடிச்சிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குருணை இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு ரொம்ப குருணையாகவும் விட்டுடாதீங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அதில் இந்த 3/4 டம்ளர் வெல்லத்தையும் சேர்த்து கரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் பிடிக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு தக்காளி பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெல்லத்தை எடுத்து தண்ணியில் இப்படி போட்டிங்கன்னா தண்ணியில் கரையாமல் இப்படி எடுக்க வரணும். இதை தான் தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இப்போது வெல்லம் தயாராகிடுச்சு. இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சுக்கு பொடி இதை போட்டு நல்லா கலந்துடலாம். இப்போது இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துடணும். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்திடலாம். உங்களுக்கு மாவு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆனால் இது இன்றைக்கே நம்ம அதிரசம் தட்ட முடியாது. ஒரு 2 நாள் ஊறணும். 2 நாள் கழித்து பார்த்தோன்னா நம்ம அதிரசம் தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே ஆறுனதும் இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு ஒரு 2 நாள் கழித்து அதிரசம் சூட தயாராக இருக்கலாம். இப்போ இந்த அதிரச மாவு 2 நாளாக இருக்குங்க. நம்ம பிணைஞ்சு 2 நாள் ஆச்சு. இப்போ எடுத்து இன்னொரு பவுலில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எடுத்து வைக்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிடுச்சு. இங்கே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு நல்ல ஒரு பாலாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. நடுவில் ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹோல் வேண்டானாலும் பரவாயில்ல, இல்லை ஹோல் போட்டிங்கன்னா நல்லா வேகும், அதுக்காக தான் நம்ம ஹோல் பண்ணுறது. இப்போது இந்த வெள்ளை எள்ளில் அப்படியே ஒத்தி எடுத்துடலாம்.
நிறைய எள்ளு ஒட்டி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். எண்ணெயில் போடும்போது பாதி எண்ணத்துக்கு மேலே எண்ணெயிலேயே நின்றுடும். எண்ணெய் காஞ்சதும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். போட்ட உடனே ஒரு 20 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம திருப்பிடணும். அதிரசம் பிரிஞ்சு போகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ளேம் அதிகமாக வச்சுருப்பாங்க, ரெண்டாவது மாவு ரொம்ப கெட்டியாக இருந்திருக்கும். அதனாலேயும் அதிரசம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி 2 கரண்டிக்கு நடுவில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக அதிரசம் தயாராகிடுச்சு. இப்படி ஓரமாக அடுக்கி வச்சிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் கீழே வழிஞ்சு வந்துடும். உங்களுக்கு இந்த அதிரசம் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.